அடுத்தது ஒரு முக்கியமான நபர் வந்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இஸ்லாமிய மக்கள் எல்லாம் எங்களுக்கு கண்டிப்பாக ஆதரவு கொடுப்பாங்க, நாங்கள் இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு எங்களுக்கு ஓட்டு போடாமலாம் போயிட மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையாக பேசியிருக்கார். இவங்களுடைய நம்பிக்கை அவங்களுக்கு பதில் கொடுக்குவா அப்படின்ற மாதிரி எல்லாரும் பதட்டத்தில் இருக்கிற நேரத்தில் கூட நம்பிக்கையை வந்து மற்றவங்க மனசில் விதைக்கிறதுக்கு இப்படி ஒரு முயற்சி எடுத்திருக்குற வந்து யாருன்னு நம்ம பார்க்கணும்ல. யார் அவர், எப்படி எதனால இப்படிலாம் சொல்றாரு பார்த்துருவோம் வாங்க. அதிமுகவின் மூத்த தலைவர் தம்பிதுரை அவர்கள் அவர்தான். அவரு இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா இருக்குல்ல, அதுக்கு வந்து பாஜக கொண்டு வந்தாங்க. அப்போ பாஜகவோட அதிமுக கூட்டணி வச்சோம்னா ஊருக்குள்ள என்ன பேச்சு போயிடுச்சு அப்படின்னா, போச்சு அதிமுகவும் பாஜகவும் கூட்டணினா அப்புறம் எங்கேருந்து ஓட்டு விழுக போகுது? விழுகாது. இஸ்லாமியர்கள் ஓட்டு அதிமுகவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஊருக்குள்ள ஒரு பேச்சு இருக்க. அதுக்கு விளக்கம் கொடுக்கும் முயற்சி தான் தம்பிதுரை அவர்கள் செஞ்சுருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்போ வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கு என்ன நாங்கள் ஆதரவு தெரிவிச்சுப்பா, நாடாளுமன்றத்தில் கொண்டு வரும்போது அங்கே இருக்கிற அதிமுக எம்பிக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கப்பா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். இந்த மாதிரி எதிர்ப்பு தெரிவித்ததுனால இஸ்லாமிய மக்களுக்கு புரிஞ்சிருமா, அதிமுக இஸ்லாமியர்களுக்கு எப்போவுமே பக்கபலமாக நிற்பான் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதனால் வந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு தம்பிதுரையை வந்து நம்பிக்கிட்டு இருக்கார். அது மட்டும் இல்லை, எங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க புரிஞ்சுக்குவாங்க நாங்கள் பாஜக கூட வைக்கிற கூட்டணி வேறு, எங்களுடைய கொள்கை வேறு அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. அதனால் இந்த தேர்தலில் பாருங்கள், இந்த மாதிரி யார் பேசுகிறது எடுபடாது, இஸ்லாமியர்களெல்லாம் ஓட்டை அள்ளி எங்களுக்கு குத்தி தள்ள போகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்பிக்கையை தெரிவிச்சிருக்கிறாரு தம்பிதுரை அவர்கள். நாங்கள் கொள்கை கூட்டணியில் சிறப்பாக இருப்பவர்கள், இஸ்லாமிய சமுதாயத்திற்காக உரிமை கொடுப்பவர்கள். புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலிருந்து இஸ்லாமிய மக்களுக்கு எந்த விதமான இடையூறு வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட அவர்கள் பக்கம் இருக்கும். அதன் அடிப்படையில் தான் கூட்டணி என்ற நிலைமை வந்த பொழுது கூட வக்ஃப் போர்டுடைய அந்த சட்ட மசோதா வரும்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிடன் சேர்ந்த 4 உறுப்பினர்களும் எதிர்த்து வாக்களித்திருக்கிறோம். பேசுவோம், நாங்கள் இதில் சொல்லியிருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது இஸ்லாமிய மக்களுடைய உரிமையை பாதுகாக்கின்ற ஒரே ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். ஆகவே தான் எங்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் இஸ்லாமிய சமுதாய சேர்ந்தவர்கள் ஒரு நல்ல வாக்களிப்பார்கள், அவர்கள் சுமூகமான உறவு இருக்கிறது. இந்த தவறான செய்தியை இப்பொழுது ஊடகங்களிலே இப்பொழுது வந்து இந்த கூட்டணியினாக காரணமாக ஏதோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட வாக்கு வைந்து குறைந்து விடும் என்று சொல்வதெல்லாம் ஒரு விவாதத்துக்காக இருக்குமே ஒழிய மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள். ஓகே, இப்போ அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மட்டும் கிடையாது, அடுத்து ஒரு முக்கியமான மேட்ரு. இப்போ அமித்ஷா அவர்கள் வந்து இந்த கூட்டணி அமைச்ச மேடையில் ஒரு கருத்து சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாரு, தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லியிருந்தாரா? அப்படி சொன்னோன்னே அதிமுக காரங்களே கப்புன்னு பிடிச்சிருக்கோம் அடியில், என்ன அது கூட்டணி ஆட்சியா அப்படின்ட்டு. அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ரிட்டாலியேட் பண்ணியிருந்தார். அவர் சொன்னது வேற, கூட்டணி அமைச்சிருக்கான், அதில் தேர்தலில் ஜெயிச்சிருவோம், நாங்கள் ஆட்சி அமைப்போம்னு சொன்னார். தேவையில்லாமல் போகிற போக்கில் ஏதாவது கிளப்பி விட்டு போயிடாத நீ அப்படின்ற மாதிரி அவர் வந்து விளக்கம் கொடுக்க முயற்சி பண்ணார். அதாவது நாங்கள் தனித்து தான் ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்றத அவர் கிளாரிஃபையாக சொன்னார். இதை வந்து தம்பிதுரை அவர்களுமே இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணியிருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாடு வரலாறுல எப்பப்பா கூட்டணி ஆட்சி அமைஞ்சிருக்கு, யாராவது பண்ணியிருக்காங்களா? ஒரு ஆளும் பண்ணாத நாங்கள் மட்டும் ஏன் பண்ணனேன், கூட்டணி வைப்போமா ஜெயிப்போமா அப்புறம் ஆட்சியில் வேறு பங்கா, என்ன கதை இது? ஜெயிச்சதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனிமையில் ஆட்சி அமைப்பார், அவ்வளோதான். அவர் தனித்து ஆட்சி அமைக்கிறது தான் எங்களுக்கு கழகு, அதுதான் நடக்கும். அதிமுக ஆட்சி தான் இங்கே அமையும், கூட்டணி ஆட்சியெல்லாம் இங்கே கிடையாது அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்காரு தம்பிதுரை அவர்கள். எங்களுடைய கட்சியினுடைய கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி சரியான முறையில் சொல்லியிருக்கின்றார். தமிழகத்தில் இதுவரையில் ஏதாவது கூட்டணி ஆட்சி அமைந்திருக்கிறதா? வருகின்ற 2026 எடப்பாடி பழனிசாமி தனியாகத்தான் ஆட்சி அமைப்பார் தவிர கூட்டணி என்பதற்கு இடமே கிடையாது. தமிழகத்தில் இதுவரை கூட்டணி ஆட்சி வந்ததும் கிடையாது, இனிமேல் வரப்போவதும் கிடையாது.